ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு, ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி, கேரட் 2, பீன்ஸு ஒரு 50 கிராம் அளவு, ப்ரான் 1 கப் அளவு, ரோஸ் 1 கைப்பிடி அளவு, குடமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை குடமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 2 முட்டை, மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம கழுவி வேக வச்சு கழுவியாச்சு ரைஸை. இப்போ அதை வேக வச்சுக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த ரைஸை வேக வச்சிடலாம். வேகட்டும். இப்போது நம்ம ரைஸை வடித்து எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது வெஜ்ஜி. இப்போ ஒரு பேன் வச்சு இதில் நம்ம காய்கறியை வேக வைக்கணும். கொஞ்சம் ஆயில், 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் போடும். வெட்டி வச்சிருக்க கேரட், இப்ப காய்க்கு தேவையான அளவு உப்பு, 10 செகண்ட் இருந்தா இந்த மாதிரி கேரட் எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டை வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது எல்லாத்தையும் வதக்கி எடுத்தோம்னா நல்லா இருக்கும். இப்போ பீன்ஸ், இதுக்கும் லைட்டா ஒரு கல் உப்பு, இப்போ இந்த பீன்ஸு இந்த மாதிரி உடையிற லெவலுக்கு வந்துச்சுன்னா எடுத்துடலாம். திரும்ப 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதில் போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு கல் உப்பு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மையோட ப்ரான் வந்த உடனே அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமா ஆயில் விட்டு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அது இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சிருக்க குடமிளகாயும் அதில் ஆட் பண்ணணும். குடமிளகாயும் ஃப்ரை ஆனவுடனே கோஸையும் அதில் ஆட் பண்ணிட்டு
பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு முட்டை, பெப்பர் பொடி, கருவேப்பிலையும் கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறணும். ஒரு சுவையான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.